சோறு பொங்கியாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, மீனை பொரிச்சாச்சு. ஆளை காணோம். தோட்டத்துக்கு போனால் சாப்பிட வர வேண்டியது. நாங்கள் எவட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு தெரில. நமக்கு வேற நேரம் ஆகுது. வேற வேலை இல்லை. பாத்திரம் வந்து வீடு பெருக்கணும், துணி வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. அவருக்கு என்ன சும்மாவே வெட்டி கதை பேசிட்டு வருவார். கேட்டால் நான் வயலில் அந்த அறிஞ்சேன் இந்த அறிஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வரட்டு இருக்கு அவருக்கு. அவர் வரலன்னா நம்மளே வச்சு அள்ளி கட்டிட்டு போகணும் தோட்டத்துக்கு. சரி, தோட்டத்து போல அந்த மனுஷனை என்ன காணும். சரி, தூக்குச்சட்டில் சோறை எடுத்துட்டு போவோம். இங்கே எவ்வளோ வேலை இருக்கு. அங்கே வேலையை பார்த்தா வீட்டுக்கு வர வேண்டியது என்ன சாப்பிட்றதுக்குன்னு. ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தாலே நல்லாலன்னு சொல்லுவார். இவருக்கு தேடி அங்கே கொண்டு போய் சோறு வேற கொண்டு போய் கொடுக்கணுமா? ஒரு மஞ்சள் கயத்தை கட்டிட்டு நம்மளை என்ன பாடுபடுத்துதான். சரி, கொண்டு போவாங்கவே. என்ன வேலை செஞ்சுருக்கான்னு பார்ப்போம். வேலை மட்டும் செய்யாமல் இருக்கட்டும். அவர் இருக்கு அப்புறம் கச்சேரி. என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மனுஷன் ஆள் வந்தது கூட தெரியாம அப்படி வேலை செய்தார் போல. அங்கே போய் பார்த்தாலும் தெரியும் என்ன வேலை செய்தாருன்னு. என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னங்க சாப்பாடு கொண்டு வர நேரத்தை பாரு. மத்தியானம் 12 மணிக்கு. காலையில் சாப்பாடா மத்தியானம் சாப்பாடா? மனுஷங்க வந்து என்ன வேலை செய்ய மாங்குன்னு வேலை செஞ்சுருக்கான். ஆடி அசைஞ்சு வேறு எதை பாரு. ஒரு சோறு குழம்பு வச்சுட்டு அதுக்கு இப்போதான் நேரம். அப்பா வேறு வழியெல்லாம் வாய் பார்த்து பையன் வந்து சேர்ந்துருக்கா. இப்போ தான் இனிமே கேட்டால் சண்டைக்கு வருவேன். சோறு கிடையாது, சோத்தில் விஷம் வச்சுருவோம்பா. என்ன செய்ய? இந்த பொண்டாட்டி மாதிரி இப்படி தான். ஒரு 4 பேர் கிடைச்சா போகுது கதை பேசுது. ஆன்னு வாயை பிறந்து கதை பேசிக்கிட்டு இருப்பா. நீ எப்போ வந்து நிற்கா பாரு. இப்போ ஒன்றும் சொல்லக்கூடாது நம்ம. என்ன ஒரே முனங்கள் சத்தமாக இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சாப்பாடை வயிறு பசிக்கு, சீக்கிரம் சாப்பிடுது. உனக்காண்டி கஷ்டப்பட்டு சோறு குழம்பு கூட்டு அவியல் பொரியல் மீன் பொரிச்சு மீன் குழம்பெல்லாம் வச்சு கொண்டிருக்கையா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியா. அம்மியில் அரைச்சி வச்சிருக்கையா குழம்பெல்லாம். எப்படின்னா சாப்பிட்டுட்டு நீ குறை தான் சொல்லுவேன். சரிங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல வார்த்தையை 4 வார்த்தையை சொல்லு பார்ப்போம். சரி, சாப்பாடு கலரை பார்த்தா உடனே சொல்லிட முடியுமா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நீ அம்மியில் அரைச்சியா இல்லை அம்மியை உருட்டினியான்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுது. அதுக்கு முன்னே சும்மா நைன்னு இருக்கு. அதை சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமா? பொறுமையாயிரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுது எப்படி இருக்குன்னு. என்னையா இலையில பாதி சாப்பாடு முடிஞ்சாச்சு. நீ என்ன ஒருன்னு சொல்லாம அப்படி சாப்பிட்டே இருக்கு. ஏதாவது சொல்லு. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லு. நல்லா இல்லைன்னு சொன்னா உனக்கு சோறு கிடையாது. அதனால உண்மையை சொல்லி போய் சொல்லிய நல்லா இருக்குன்னு சொல்லிடு. அப்படின்னா மறுநாள் உனக்கு சாப்பாடு. என்னடி கேட்க? சோறு ஒன்றும் வேகலை, குழம்புல உப்பு இல்லை, மீன் பொரிச்சிருக்கியா, ஒரே காரமாக அள்ளி தட்டியிருக்க. யார் மேலாம் கோவத்தில் இப்படி பொரிச்சு கொண்டு வந்திருக்க? சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமா? என்ன நினச்சி கொண்டு வந்திருக்க? வயலில் வந்து வேலை பார்க்காம மனுஷன் சாப்பிடாம எப்படி வேலை பார்க்க முடியும்? நீ வந்து வேலை பாரு, நான் சமைச்சு கொண்டு வரேன். ஒரு நாளாச்சும் உனக்கு இங்கே மண்வெட்டியை பிடிச்சி வேலை செய்ய விட்டா நீ தான் சரிப்படுவேன். சாப்பாடு ஒழுங்காக சமைச்சு கொண்டு வர வழியை பாரு பத்திக்கா. என்னால் இவ்வளோதான் எனக்கு பொங்கி தர முடியும். அப்படி உனக்கு வேற ஏதாவது தேவைன்னா இன்னொருத்தையை கெட்டிக்கா. பொங்கி தரது சாப்பிட்டுட்டு இருக்கிறதா இரு. இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு வீடு வந்து நான் வீட்டுக்கு போகிறேன். சரிடி, சும்மா தானடி. சாப்பாடுலாம் அப்படியே அருமையாக இருந்துச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு பத்திக்கா. சாப்பாடு அப்படி பூ மாதிரி வந்துருந்துச்சு. மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மீன் பொரிச்சது வாயில் வச்சாலே தானாக உள்ள போயிருது. மீன் துண்டு அல்வா துண்டு மாதிரி இருக்கு பத்திக்கா. நல்லா சமைச்ச பத்திக்கா. உன் சமையலுக்கு நான் அடிமையாயிட்டேன். உன் கைக்குலாம் தங்கத்தில் வளையல் காப்பு போடணும் பத்திக்கா. காப்பு நீ பொறுமையாயிரு. நான் ஒரு நாள் செஞ்சு போட்டுருவேன். சரியா? இப்போ பயப்படாமல் வீட்டுக்கு போ. நீ இது வரைக்கும் செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். எங்கள் அப்பா வீட்டில் போட்டு நிறைய பேங்கில் கொண்டு வச்சுருக்கல. அதை ஃபஸ்ட்டு திருப்பு. அது திருப்பி என் கழுத்துக்கு வரட்டும். அப்புறம் நீ என்னத்தை செருப்பு போடுவியோ இல்லை நான் மாயப்படுவியோ இல்லை வலையில போடுவியோன்னு பார்ப்போம். சும்மா வாய்ச்சாவோட அடிச்சுட்டு கிடக்காதானே. சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சு முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னை நான் ஆம்பளைன்னு நான் நிறுவி உன்னை நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரிடி, வீட்டுக்கு போகும்போது பார்த்துப்பா. சும்மா பார்த்தேன் எங்கள் அப்பா விட எங்கள் அப்பா வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது. மறுபடியும் அப்பா வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் திருப்பி தருவேன். பயப்படாமல் போ. சாப்பிட்ட சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சமைச்சிருந்த பத்திக்கா. அரிசுவே நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. மீன் குழம்பு சாப்பாடு. சரி நேரமாக வீட்டுக்கு போ. போகிற வெளியே யார்கிட்டன்னு கதை பேசிக்கிட்டு இருக்காத. வீட்டுக்கு போ, பொழுதாயிரும். சரி நீ போ, நான் பார்த்து வரேன்.